வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல் சொத்தை வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சொத்தை பல் என்பது பாக்டீரியாக்களால் ஏற்படும் பல் சிதைவு என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்கு இந்த சிதைவு அதிகம் ஏற்படுகிறது. இதற்கான அறிகுறிகள் என்ன? பற்களில் வெள்ளை அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பற்களின் நிறம் மாறும். பெரும்பாலும் கருமையான நிறத்திற்கு மாறும். இவை ஏற்பட்டால் உடனே நாம் கவனிக்க வேண்டும். காரணங்கள்: சர்க்கரை நிறைய இனிப்புகள், சாக்லேட்டுகள் மற்றும் பிஸ்கெட்டுகளை சாப்பிடுவது, பால் குடித்தபடியே தூங்கும் பழக்கம் உள்ள குழந்தைகளுக்கு பல் சிதைவு ஏற்படும். உணவு உண்ட பின் வாயை கொப்பளிக்காமல் தூங்க செல்வது. இதை தடுப்பது எப்படி என்று பார்ப்போம். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். 3 வயது வரை அரிசி அளவு புளோரைடு உள்ள பேஸ்டையும், அதன் பின்பு 6 வயது வரை அதே பேஸ்டை பட்டாணி அளவு வரை பயன்படுத்தலாம். குழந்தைகள் தூங்க செல்லும் முன் பால் அல்லது இனிப்பு பண்டங்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்தால் பல் சொத்தை ஏற்படாமல் தடுக்கலாம். இது போன்ற ஆரோக்கியமான வீடியோகளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.